அனைவருக்கும் மாலை வணக்கம். இது போலிடெக் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக அனைவரையும் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு வருக வருக என்ற வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புல தொடர்ச்சியா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் நிச்சயம் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு வகுப்பு ஒருங்கிணைச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு சிறப்பான ஒரு தலைப்பின் கீழே வகுப்பு எடுக்க வந்திருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான பாப்பாமோகன் ஐயா அவருடைய மகன் BM சுகாஷ் அவர் தான் நமக்கு இன்னைக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்காரு. தோழரை பத்தி சொல்லணும்னா, இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளராக பணியாற்றிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ மூத்த வழக்கறிஞர் பாப்பாமோகன் ஐயா நமக்கு அனைவருக்கும் தெரியும். நம்ம குழுவுக்கு மிகவும் பயிற்சியமானவர். தொடர்ச்சி நமக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழ் நமக்கு வகுப்புகள் எடுத்திருக்காரு. தமிழகம் முழுவதும் அவர் வணிக உரிமை சார்ந்த வழக்குகள் நடத்திட்டு இருக்காரு தெரியும். அவரை பார்த்து நாம் இன்ஸ்பயர் ஆகி நம்ம எங்க ஒரு மொழியில இருந்து நாமளே பல்வேறு விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்திருக்கோம். அவருடைய மகனாக இருந்தாலும் அவர் ஒற்றிய அவர் பாதையில தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா எளிய மக்களுக்காகவும் குறிப்பா பட்டியல் பழங்குடியின மக்களுடைய உரிமைக்காகவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த மக்களுக்கு பல்வேறு நீதியும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. இத்தகைய சிறப்புமிக்க தோழர் நமக்காக ஒரு சிறப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நம்ம குழுவில இருந்து அனைவரும் கேட்டுக்கொண்டதன் கிணங்க நமக்காக இன்னைக்கு என்ன தலைமைக்கு வகுப்படுத்த வந்திருக்காருன்னா, AI டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் லீனிங் ஃப்ரம் ரியல் கேசஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம வகுப்படுத்த வந்திருக்காரு. இன்று மாறி வரும் சமூக சூழலுக்கு ஏற்ப நம்ம அனைவரும் நம்ம வழக்கறிஞர் தொழிலையும் இந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத இளம் வழக்கறிஞருக்காக ஒரு சிறப்பான வகுப்பு எடுக்க வந்திருக்காரு. வெல்கம் சார், வகுப்பு. வணக்கம் சார். சூர்யா, மிக்க நன்றி. இந்த சிறப்பு அமர்வுல வந்திருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். லாக்டவுன் டைம்ல இருந்து புரோட்டெக் பீரியட்ஸ் நடத்துற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும், முக்கியமா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் பணம் கொடுத்து போக முடியாத பல வழக்கறிஞர்களுக்கு இது பல வகையில உதவியா இருக்கிறது அப்படிங்கிறது உளமாற எனக்கும் என்னை போன்ற பலருக்கும் சந்தோஷமான விஷயம். அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த டாபிக் பத்தி சூர்யா எங்களுக்கு பேசும்போது நான் சஜஸ்ட் பண்ண டாபிக் வேற. அப்புறம் அதே டைம்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காஷி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் இருந்து ஒரு பெரிய ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டு, அதுவும் மிக முக்கியமா ஒரு டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ்ல ஒரு முக்கியமான வழக்கு. அது அந்த ட்ரையல் கோர்ட்ல கன்விக்ஷன் ஆகி ஹை கோர்ட்ல கன்விக்ட் ஆகி அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்துச்சு. வந்திருந்த அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போது எனக்கு தோன்றிய ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். இதுல இந்த டாபிக் நமக்கு மிக முக்கியமான அவசியமான டாபிக் என்பதுல சூர்யா சொன்ன மாதிரியே யாருக்கும் எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நாம ஃபேமிலி கேஸ் நடத்துற வக்கீலா இருந்தாலும், சிவில் வழக்கு நடத்துற வக்கீலா இருந்தாலும், கிரிமினல் வழக்கு நடத்துற வக்கீலா இருந்தாலும், இல்ல தேசிய புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிராக அவருடைய வழக்கு நடத்துற வக்கீலா இருந்தாலும், எல்லாருக்கும் அடிப்படையில தெரிய வேண்டிய சில மிக முக்கியமான விஷயங்கள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமான சங்கதிகள். அதுல நம்ம எல்லாத்துக்குமே அட்மிசிபிலிட்டி பத்தியும் ரிலவன்சியை பத்தியும் நிறைய டாபிக் வந்திருக்குது. அதே மாதிரி அந்த டாபிக்ல இன்னொன்று மிக முக்கியமானது 65B, இப்ப இருக்கக்கூடிய 63, இப்ப அது சம்பந்தமா வந்திருக்குது. பட் இப்போ நாம கவர் பண்ற சப்ஜெக்ட் அட்மிசிபிலிட்டி சம்பந்தமாவோ அல்லது 65B சம்பந்தமாவோ கிடையாது. இது இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்சஸ், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எப்படி கிரைம் சீன்ல இருந்தோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தோ ஆவணமாக மாற்றி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கோர்ட் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இதுல வழக்கறிஞருடைய பங்கு என்ன, இதுல நம்ம எங்க கவனமா இருக்கணும், எங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல சொல்ல விரும்புறேன். எனக்கு கிடைச்ச சில மிக முக்கியமான ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ரெப்ரசன்ட் ஆர் டு பி a part of very sensational cases, NIA கேசஸ் ஆகட்டும், இல்ல கோகுல் ராஜ் வழக்குகள் ஆகட்டும், இதுல கிடைச்ச அனுபவத்துல நான் பகிர்ந்ததுக்காக நான் வரேன். நான் இதுல மிக முக்கியமா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டம், மிக முக்கியமான சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டாக இருந்தாலும், ஹவு இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கவர்ன் பண்றது ஐடி ஆக்ட். இப்ப ஐடி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஐடி ஆக்ட் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறது எப்பவுமே பெட்டரா இருக்கும்.
காலங்காலமா வந்து நம்ம எப்பயுமே வந்து சொல்றது என்ன அப்படின்னா, திங்ஸ் பெர்சீவ்ட் இன் அவர் சென்சஸ் தான் வந்து நம்ம கோர்ட்ல அதை போய் சொல்றோம். அதான் எவிடன்ஸா நம்ம வந்து பாக்குறோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். பல வகுப்புகளை வந்து பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தது அதான். ஸ்கிரீன்ல 2003ல வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் தாவறதை நான் பாக்குறேன். அந்த வயசுல அது உண்மை நம்பினேன். இப்போ 2026ல ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தாவறது, அதை இதே கண்ணால நான் பாக்குறேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், உளமாற தெரியும், அது வந்து பொய் அப்படின்ட்டு. அது வந்து அனிமேஷன் சொல்லி தெரியும். ஆனா நான் ஒருத்தர் கூட இல்ல நான் ஒருத்தர் கூட நான் அப்படி சொல்லல அப்படிங்கிற ஆவணம் என்னுடைய வாய்ஸ்லயே இல்ல என்னுடைய உருவ அமைப்பிலேயே ஒரு ஆவணத்தை யாரு வேணா கிரியேட் பண்ணி அதை வந்து கோர்ட்ல கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்போ இதுதான் ஏஐ. இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான எவிடன்சஸ் இப்ப நிறைய வந்து நம்மளோட இதுலயே வந்து வருது. இப்போ நம்மளோட பல பேர் வந்து பல இயக்கங்கள்ல வந்து போஸ்டர் பண்றோம். இப்ப இந்த இதுக்கே வந்து என்னுடைய போட்டோ வந்து சூர்யா கேட்கும் பொழுது ஏஐல ரெடி பண்ணி ஒரு போட்டோ என்ன மாதிரி அச்சல் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதில் நான் ஒல்லியா இருந்தேன். அந்த போட்டோ வந்து அவர் காட்டினாரு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பல மாற்றங்களுக்கு வந்து வந்திருக்குது, பல மாறுதல் வந்திருக்குது. அப்ப அட்வொகேட்ஸ் வந்து பேசிஸ்ல இருந்து எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வரும். எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அந்த டெஃபினிஷன்லயே வந்து இருக்கிறது. எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் 2 subclass T of IT Act 2000. இது எல்லாருமே வந்து மிக கவனமா தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம். எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா ஒரு டேட்டா record, a data generated, image or a sound stored, received or sent in an electronic form or microfilm or computer generated microfiche. இது வந்து ஐடி ஆக்ட் 2000ல வந்து வந்த ஒரு ஐடி ஆக்ட்ல கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய போட்டோ வந்து ஏஐ ஜெனரேட் பண்ணி வேற ஒருத்த மாதிரி வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இதுவுமே வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டா அப்படின்னா ஆமாம், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் தான். வெதர் இட் ஹாஸ் இன்டெகிரிட்டி, வெதர் இட் இஸ் ஆத்தென்டிக் அப்படிங்கிறது வேற. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா எனி டேட்டா ரெக்கார்ட் ஆர் டேட்டா ஜெனரேட்டட், இமேஜ், சவுண்ட் ஸ்டோர், ரிசீவ், சென்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் மைக்ரோஃபில்ம் ஆர் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மைக்ரோஃபிஷ். இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுங்கிற டெஃபினிஷன் ஐடி ஆக்ட்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னவா வருது? எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்டா வருது. டாக்குமெண்டா வர்றது வந்து பின்னாடி எவிடன்ஸா வருது. அப்போ நம்ம வந்து இப்ப டிவில இல்ல நியூஸ்ல பாக்குற மாதிரி ஒருத்தனை கொலை பண்ற சிசிடிவி கேமரா வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறது வந்து ஒரு டேட்டா தான், ஒரு ஆவணம் தான். அது வந்து எந்த வகையான சங்கதிகளையோ இல்ல எந்த வகையான ஃபேக்டையோ அது வந்து சொல்லாது. அப்போ இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேலை வந்து போலீஸ்க்கு இருக்கும், டிஃபென்ஸ்ல இருந்தா டிஃபென்ஸுக்கு இருக்கும், சிவில் வழக்குல இருந்தா வாதிக்கோ இல்ல பிரதிவாதிக்கோ இருக்கும். இப்போ இதுல நம்ம அடிப்படையா வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வேணுமா அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலமாகவும் இருக்கும், அல்லது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாகவும் இருக்கும், இல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாகவும் இருக்கும். கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஐடி ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. நான் டெஃபினிஷனுக்குள்ளலாம் போய் நான் ரொம்ப வந்து அறுக்க விரும்பல. ஏன்னா செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் 2 ஆஃப் ஐடி ஆக்ட்ல கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் டிவைஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு டைமை வந்து ஏன்னா எல்லாருமே வந்து அதிகமா படிச்ச வழக்கறிஞர்கள் நான் டெஃபினிஷன் வந்து ஸ்கிப் பண்றேன். ஆனா செக்ஷன் 2ல வந்து கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அப்புறம் இன்னொன்னு வரும், அது பேர் தான் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் மூலமாக எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஜெனரேட் ஆகும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறேன், போட்டோ எடுத்தது என் போன்ல ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதை வந்து நான் வந்து பென்ட்ரைவ்ல போட்டு கோர்ட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு இருக்கு, சிசிடிவி கேமரா.
இப்ப சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டிவிஆர்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல இருக்கக்கூடியதை வந்து நீங்க இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாத்தி அதை பிரிண்ட் எடுக்கிறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் மூலமா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், இல்ல மற்ற எக்ஸ்டர்னல் டிவைசஸ் மூலமா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஆனா எலக்ட்ரானிக் ரெக்கார்டுங்கிறது வந்து இந்த டிவைஸ் மூலமா வருது அப்படிங்கறத வந்து முதல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இந்த காரணத்தினாலதான் வருது. இன்னொன்னு, அந்த ஜெனரேட் ஆன எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள், நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து இருக்குது. அதுல முதல்ல வந்து நம்ம வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்மளுடைய வழக்குகள்ல அதிகமா பார்க்கக்கூடிய சிடிஆர், சிசிடிவி, சோசியல் மீடியா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனு, இல்ல வந்து மொபைல் ஃபொரன்சிக்ஸ், சாட் ஜிபிடி, இப்போ வந்து என்ஐஏ வழக்குகள்ல வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா எக்ஸ்ட்ராக்ஷனு, இல்ல வந்து என்னுடைய அமேசான், ஸ்விக்கி போன்ற சாஃப்ட்வேருக்குள்ள நான் இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் பண்ணியிருக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு டெலிவரி ஆப்பை வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டெலிவரி ஆப்பை வந்து கலெக்ட் பண்ணி அந்த டெலிவரி ஆப்போட கோடே எடுத்து கோர்ட்ல போட்டு இது மூலமா இந்த அட்ரஸ்க்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்ல போட்டோல வர அந்த ஜியோகிராபி லொகேஷன்ஸ் வரும்ல, அது டேட் அண்ட் டைம், இது மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரியல் டைம் கேசஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் வந்து மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னா, மெட்டா டேட்டானா வந்து ஒரு டேட்டாவுடைய டேட்டா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கதியின் சங்கதி. உதாரணத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுக்குள்ள ஒரு சிசிடிவியோட ரெக்கார்டிங் வருது, அதுக்குள்ள நான் வந்து உள்ள போய் எக்ஸாமின் பண்ண போறேன். உள்ள எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டேட்டாவுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் அது எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குது, அது எப்ப எடுத்தாங்க, எந்த ஊர்ல எடுத்தாங்க, எவ்வளவு ஹேஷ் வேல்யூ நான் அப்புறம் வரேன். இந்த விஷயங்கள் தான் வந்து மெட்டா டேட்டா. ஒரு ஆவணத்தின் ஆவணங்கள், ஒரு சங்கதியின் சங்கதிகள், ஒரு டேட்டாவுடைய டேட்டா தான் மெட்டா டேட்டா. இதான் முதல்ல நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை ஒண்ணு. ரெண்டாவது ஹேஷ் வேல்யூ. நம்ம பல இடத்துல வந்து நம்ம ஹேஷ் வேல்யூ நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா ஒரு ஹேஷ் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு 1 கிலோ கஞ்சா எடுக்கிறேன். அது எடுத்தது 1 கிலோ கஞ்சா தான் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எடுத்த இடத்துல ஃபர்ஸ்ட் அளப்பேன், வெயிட் மிஷின்ல போட்டு அளப்பேன். வெயிட் மிஷின்ல 8 கிலோ 8 கிராம்னு வரும். நான் உடனே மேகசின்ல வந்து நான் எழுதிடுறேன் 8 கிலோ 8 கிராம்ன்ட்டு. அதை அப்படியே கொண்டு போய் நான் கோர்ட்ல கொடுத்து கோர்ட்ல அளக்கும் போதும் 8 கிலோ 8 கிராம்னு வரணும். 9 கிலோ வந்தாலும் தப்பு, 8 கிலோ வந்தாலும் தப்பு, கரெக்டா அந்த விஷயம் வரணும். அதே மாதிரி ஹேஷ் வேல்யூ அப்படின்னா, ஒரு இடத்துல கையகப்படுத்துற சீஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கண்டென்ட் எல்லாமே, எலக்ட்ரானிக் டேட்டாஸ் எல்லாமே ஒரு நியூமரிக்கல் நம்பர் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் வந்து சீஸ் பண்றாங்க. அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு ஒரு சாஃப்ட்வேர்ல போடுவேன். அந்த சாஃப்ட்வேர்ல பல கணக்குகள் இருக்கும், அல்காரிதம்ஸ் இருக்கும். ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அல்காரிதம் பயன்படுத்தி, ஏங்கிற ஒரு அல்காரிதம் பயன்படுத்தி இந்த மொபைல் போன்ல இல்ல இந்த கம்ப்யூட்டர்ல எனக்கு வந்து 1 2 3 4 5 ஏபி அப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் நான் எழுதிடுவேன். எழுதுனதுக்கு அந்த எழுதுறேன் பாத்தீங்களா, அதுதான் ஹேஷ் வேல்யூ. இந்த ஹேஷ் வேல்யூ இது எப்படி ஜெனரேட் பண்றேன், சீஸ் பண்றேன். ஹேஷ் வேல்யூ வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல, ஹேஷ் வேல்யூ எடுக்கணும்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து அதை போடுறேன். அந்த அல்காரிதத்தை பயன்படுத்தி ஒரு நம்பர் வருது, ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பர் வருது. அந்த ஐடென்டிபிகேஷன் நம்பர் வந்து எப்பயுமே அப்படியே இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கஞ்சா பொட்டலத்தோடைய கவர் மாத்தினாலும் மாறி போயிடும், கஞ்சா எடுத்து உப்பு போட்டாலும் மாறிடும். அதேதான் இந்த ஹேஷ் வேல்யூ. இந்த ஹேஷ் வேல்யூ எத்தனை தாட்டி இந்த இதை வந்து நம்ம செக் பண்ணாலும் இது மாறவே மாறாது. ஒரு 3 நிமிஷம் வீடியோல ஒரு ஆடியோவை நம்ம கம்மி பண்ணிட்டா கூட ஹேஷ் வேல்யூ மாறிடும். அதான் இந்த ஹேஷ் வேல்யூ. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது,
ஆத்தென்டிகேஷன். இப்போ ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஐடி ஆக்ட்ல அதிகமா வந்து ஒரு ஆவணத்தை வந்து அதிகமான செக்ஷன்ஸ் வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆனது எப்படி வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கத்தி எடுக்கிறோம். அந்த கத்தியை வந்து டைரக்டா கோர்ட்ல கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியாது. அந்த கத்தியை எடுத்த ஆபீசர் யாரு, மகசர்ல எடுத்தாங்க, இது சாட்சி முன்னாடி எடுத்தாங்க, இவருதான் எடுத்தாரு, இவருதான் வாக்குமூலம் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றோம்ல. அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ஐடி ஆக்ட்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னாரால் இந்த கீயை வச்சு, அதாவது நம்ம ஊர்ல சைன் தாசில்தார் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு, கீழே வந்து தாசில்தார் சைன் போடல அப்படின்னா அது வந்து செல்லாது. அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பர்த் சர்டிபிகேட் எல்லாமே நம்ம நெட்ல இருந்து கார்பரேஷன் வெப்சைட்ல எடுத்துக்கலாம். வெப்சைட்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ண கீழே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அந்த கொஸ்டின் மார்க் வந்து டிக் பண்ணி பச்சை கலர் டிக் வரணும். அந்த பச்சை கலர் டிக் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு அது ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு பிரைவேட் கீ கொடுக்கணும். அதை போட்டீங்கன்னா தான் அது வந்து ஆத்தென்டிகேட் ஆகும். இப்ப இந்த ஆத்தென்டிகேஷன் ஏன் அவசியம் அப்படின்னா, எல்லா வகையான எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் இட்ஸ் a நியூ ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ், நாட் a நியூ ஃபார்ம் ஆஃப் ப்ரூஃப். எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் as it is not a substantive piece of evidence. அது சிடிஆர் ஆகட்டும், சிசிடிவி ஆகட்டும், இல்ல வந்து டிஜிட்டல் மொபைல் ஃபாரன்சிக்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கிடையாது. இட்ஸ் ஆல் கொராபரேட்டிவ் இன் நேச்சர் தான். இப்போ ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நாம வந்து இந்த மாதிரி பிரைவேட்டா கிளிக் பண்ணி இந்த ஆவணத்தை இந்த இணையதளத்திலிருந்து நான் வந்து இது பண்ணேன்னு சொல்லி பிடிஎஃப்ல வந்து இது பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஹேஷ் வேல்யூ போடணும். இப்போ சட்டத்துல ஐடி ஆக்ட்ல வந்து ஹேஷ் வேல்யூ ஆத்தென்டிகேஷனை பத்தி செக்ஷன் 3 ஆஃப் தி ஐடி ஆக்ட் வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நீங்க வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அல்காரிதம் பயன்படுத்தி இந்த ஆவணத்துக்கு இதுதான் ஹேஷ் வேல்யூன்னு சொல்லி கொடுக்கணும். எப்போ அதை சீஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணும் பொழுது. இல்ல அப்படின்னா ஏசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இந்த ஆவணத்தை சான்றளிப்பதற்கான ஒரு கீ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பேங்க் சாஃப்ட்வேர் எடுத்து அந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம், பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். அந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணி எல்லாருமே டிக் பண்ணிட முடியாது. அதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கீ இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் கீ வந்து பொதுவாக நம்ம ஜெராக்ஸ் கடையில் இருக்கிறவங்கலாம் வந்து வாங்கி வச்சிருப்பாப்ல. ஒரு ஓடிபி கொடுத்தோ இல்ல வந்து மெயில் கூட லிங்க் பண்ணியே கொடுத்துருப்பாப்ல. இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் மூலமாகவோ அல்லது ஹேஷ் வேல்யூ மூலமாக மட்டும்தான் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஆத்தென்டிகேட் பண்ணாத எந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸும் ஆத்தென்டிகேஷன் பாயிண்ட்லயே நாம வந்து ரிஜெக்ட் செய்ய வைக்க முடியும். ஆனா பல வழக்குகள்ல வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து சேலஞ்ச் பண்ணாத காரணத்தினால உள்ளது உள்ளபடியே ஏத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து பர்த் சர்டிபிகேட் ஆத்தென்டிகேட் பண்ணல அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த அட்வொகேட் வந்து அதை வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாப்ல. அதே மாதிரிதான் வந்து ஜிபிஎஸ் சர்வே இப்போ பண்றது. அப்படி ஜிபிஎஸ் சர்வேக்கு தமிழ்நாட்டுல ரூல்ஸ் கிடையாது. எப்படி ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க? அது வந்து டிஃபென்ஸ்ல ட்ரையல் நடக்கும் போது அதை நம்ம சேலஞ்ச் பண்ற விஷயங்கள். அது இப்போ ஆத்தென்டிகேஷன். அது இப்போ இன்னொன்னு செயின் ஆஃப் கஸ்டடி. பல வழக்குகள்ல உதாரணத்துக்கு கரூர்ல இப்போ வந்து கொலை வழக்கு, அந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல அப்பீல்ல வந்து நம்ம ஆபீஸ் சீனியர் அட்வொகேட் பாப்பா மோகன் தான் நடத்துறாரு. அதோடைய ட்ரையல்ல சிசிடிவி கேமராவுடைய செயின் ஆஃப் கஸ்டடியை வந்து டிஸ்பிலீவ் பண்ணதுனால அந்த சிசிடிவி கேமராவுடைய அந்த சிசிடிவி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் உடைய செயின் ஆஃப் கஸ்டடியை வந்து அட்டாக் பண்ணதுனால ட்ரையல் கோர்ட்டே வந்து ஒரு பர்டிகுலர் எவிடன்ஸோட சிசிடிவி கேமராவை டிஸ்பிலீவ் பண்ணிருச்சு. இப்போ சிசிடிவி கேமரா ஆகட்டும் இல்ல எல்லா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும் உலக அளவுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா WHWWW அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க செயின் ஆஃப் கஸ்டடி எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண முடியும், ஐடியல் செயின் ஆஃப் கஸ்டடி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட், என்ன ஆகணும், அது வந்து ஒருத்தருடைய லேப்டாப்பா, அதான் வாட். அப்புறம் ஹவு, அதை போய் நீங்க எப்படி போய் நீங்க அக்வயர் பண்றீங்க, அக்வசிஷன் பண்றீங்க அப்படிங்கறது வந்து சொல்லணும். ரெண்டாவது எப்போ,
அதை எப்படி அக்வயர் பண்றீங்க, அதை எப்படி நீங்க வந்து பேக் அண்ட் சீல் பண்றீங்க, அதை நீங்க சீல் பண்ணும்போது வந்து கூட விட்னஸ் இருந்தாங்களா, அந்த விட்னஸ் சப்போர்ட் பண்றாப்லையா, சீஸ் பண்ணும்போது சீஸ் பண்ற அதிகாரிக்கு அந்த டிவைஸ்ல ஆக்சஸ் இருக்கா, இப்படிங்கறதுதான். அப்புறம் வந்து ஒய் அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீ எதுக்காக சீஸ் பண்ற, எங்க எடுத்துட்டு போற, எதுக்காக நீ அங்க அனுப்பிச்சு விடாம நீ எடுத்துட்டு போறன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்குல அந்த கோயில இருந்து குற்றவாளிகள் லாஸ்ட் சீன் தியரிக்காக ஒரு சிசிடிவி கேமரா போட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன அப்படின்னா சிடி, சப்சிக்வெண்டா வந்து டிவிஆர் வந்து போட்டாங்க. சோ அந்த டிவிஆர் உடைய செயின் ஆஃப் கஸ்டடி வந்து தெளிவா ப்ரூவ் பண்ண காரணத்தினால டிவிஆர் சிசிடிவி தான் அக்செப்ட் பண்ணாங்களே தவிர சிடி அக்செப்ட் பண்ணல. சோ அப்ப செயின் ஆஃப் கஸ்டடியில மிக முக்கியமா இருக்க வேண்டியது அடுத்தது நீங்க எங்க வச்சிருந்தீங்க அப்படின்ட்டு. அந்த வழக்குல பெட்டிஷன் போட்டு டிவிஆர் வந்து டிவிஆர் போய் எக்ஸாமின் பண்ணாங்க. பென்டிரைவ்ல இருக்கக்கூடியதோ இல்ல சிடியில் இருக்கக்கூடிய சிசிடிவியோ எக்ஸாமின் பண்ணல. மூணாவது யாரு சீஸ் பண்றாங்கிறத தாண்டி யார் யாரெல்லாம் அந்த டிவைஸை ஹேண்டில் பண்றாங்க, யார் யாரெல்லாம் வந்து அந்த டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்றாங்க, அது எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இந்த 6 விஷயத்தையும் ப்ராசிக்யூஷனோ இல்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை வந்து கோர்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிற நபரோ சொன்னாதான் செயின் ஆஃப் கஸ்டடிங்கிறத ஏற்றுக்கொள்ளப்படும். செயின் ஆஃப் கஸ்டடி ஒடிஞ்சுது அப்படின்னா, செயின் ஆஃப் கஸ்டடி எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னா எந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸும் எந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் யாரும் எந்த கோர்ட்டும் ஏற்றுக்காது. வாட், ஹவு, வென், வை, வேர் அண்ட் ஹூ, இந்த 6மே வந்து நாம டிஃபென்ஸ் தரப்புல இருக்கும் பொழுது கோர்ட்ல கேட்கணும். நாம டிஃபென்ஸ் தரப்புல நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல இருக்கும்போது இது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அடுத்தது இன்னொரு அதிகமா வந்து நம்ம பாக்குற வார்த்தை வந்து இன்டர்மீடியரிஸ். இன்டர்மீடியரிஸ்னா என்ன அப்படின்னா சோசியல் மீடியா, ஸ்னாப் சாட்டு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், இது போன்ற சமூக ஊடகவியலான தளங்கள். இந்த இன்டர்மீடியரிஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஓபன் சாட் ஜிபிடி ஆகட்டும், கிளாட் ஆகட்டும், இல்ல வந்து ஜெமினை ஆகட்டும், பெர்ப்ளெக்சிட்டி, இல்ல வந்து டீப் சீக், இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஏஐ, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து இன்டர்மீடியரிங்கிற தனி பிளாட்ஃபார்ம். அவன் வந்து எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டான், அவன் வந்து he only host things. But whereas AI platform creates things, it reasons, it gives you reasons, இல்ல வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ இன்டர்மீடியரிஸ்னா ஏன் இன்டர்மீடியரிஸ் முக்கியம் அப்படின்னா அது டெஃபினிஷன் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் இல்ல டொமைன் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதோட கிரைம், அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் மூலமா தான் வந்து வருது. உதாரணத்துக்கு நான் ஒருத்தன் வந்து ஃபேஸ்புக் மூலமா தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான். அந்த பொண்ணு பார்த்தா ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ்னு போடல, அதனால ஃபேஸ்புக் தான் காரணம்னு சொல்லி நான் ஃபேஸ்புக் மேல கேஸ் போட முடியாது. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தன் வந்து என்னுடைய இல்லைன்னா ஒரு ஹேட் ஸ்பீச்சை வந்து ஒருத்தன் வந்து போஸ்ட் பண்றான், உடனே ஃபேஸ்புக்கை தரப்பினராக சேர்த்து நான் வந்து வழக்கு போட முடியாது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்டர்மீடியரிஸ்னா யாரு, அவங்க ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்னு, பான் வெப்சைட்டு அதெல்லாம் வந்து இன்டர்மீடியரிஸ் கிடையாது. இன்டர்மீடியரிஸ்னா என்ன அப்படிங்கிறது ஐடி ஆக்ட் வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ இந்த காசியோடைய ஜட்மெண்ட்ல, இப்போ ரீசெண்டா வந்து காசியோடைய ஜட்மெண்ட்ல டிஜிட்டல் எவிடன்ஸை பத்தி படிக்கும் பொழுது அவன் அந்த வழக்குல இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து லேப்டாப்பா இருந்தாலும் இன்னொன்னு ஏற்கனவே லேப்டாப்ல இருந்தது நெட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு பெண் அவங்களுடைய வீடியோ வந்து நம்ம ஒரு இடத்துல பாக்குறோம். அந்த ஆபாச வீடியோ வந்து நம்ம வந்து இப்போ புகார் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து புகார் கொடுக்கும் பொழுது அதுவே வந்து சைல்டு போனோகிராஃபியா இருந்தா அந்த வெப்சைட் ஓனருமே உள்ள இழுக்கலாம். ஸோ அதனால நமக்கு இன்டர்மீடியரிஸ்னா என்ன, வெப்சைட்னா என்னங்கிற அடிப்படை வித்தியாசம் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா எப்பயுமே வந்து வழக்கு நடத்துறவங்களுக்கு ரொம்ப மிக எளிதா இருக்கும். அடுத்தது, இந்த சூழ்நிலையில நம்ம வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து வாட்ஸ்அப் மூலமா கரூர்ல வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து தமிழ்ராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து அட்வொகேட் வாய்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்ஸ்அப் குரூப் அது.
அதுல வந்து ஒரு இன்கிரிமினேட்டிங்கா நான் வந்து ஒரு இது உள்ள போடுறேன், மெசேஜ் போடுறேன். இப்போ அந்த வாட்ஸ்அப்போட அட்மினுக்கு நான் போட்டது எந்த அளவுக்கு லைபிலிட்டி, அதை அவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணல, அதை அவர் பார்க்க கூட இல்லை. இப்போ ஆனா அந்த வாட்ஸ்அப் சேட்டை எடுத்து கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்தா போதும். ஆனா கோர்ட்ல வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்மீடியரி ரூல்ஸ் 2021 ஒன்று இருக்கு. இன்டர்மீடியரி ரூல்ஸ் 2021 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் போஸ்ட்லயோ இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ ஏதாவது ஒரு இன்கிரிமினேட்டிங்கோ இல்ல அஃபெண்டிங் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கோர்ட்ல போய் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரூவ் பண்றதா, இல்ல நம்ம வந்து அந்த யூஆர்எல் மட்டும் வச்சு ப்ரூவ் பண்றதா, இல்ல நாம வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா யூடியூப்ல நான் வந்து ஒரு வீடியோ போட்டுறேன். அந்த வீடியோ போட்டுட்டு ஒரு 1,00,000 பேர் பார்த்தோன்னே எடுத்துடுறேன், எடுத்து டெலிட் பண்ணிடுறேன். ஆனா அதை வந்து ரீஷேர் பண்ணி ஒரு 2 வாரம் கழிச்சு ஒருத்தர் பார்க்கறாரு, அவர் போய் புகார் கொடுக்குறாரு. இப்ப அந்த புகார்ல பார்த்தா ஒரிஜினல் சோர்ஸ் கிடையாது. இப்போ ஒரிஜினல் சோர்ஸ் கிடையாம இல்ல வாட்ஸ்அப்ல வந்து உண்மையாலுமே வந்து யாரு ஒரிஜினல் அமிச்சாங்கன்னு சொல்லி தெரியாம எப்படி போலீஸ் வந்து வழக்கு போடணும், எப்படி நாம வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஐடி ஆக்ட்ல வந்து ஆட்ரிபியூஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஆட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னா, செக்ஷன் 11 ஆஃப் தி ஐடி ஆக்ட்ல ஆட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படி, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னுடைய பேர்லயே ஒருத்தர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடறான். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஒரு சட்டத்துக்கு புறம்பான இல்ல வந்து ஒரு அஃபெண்டிங்கா ஒரு அபியூசிவான ஒரு வாட்ஸ்அப் போஸ்ட் போட்டுடுறான். ப்ரொஃபைல் போட்டோ என்னோடது, அதுல கொடுத்துருக்கிற மெயில் ஐடி என்னோடது, அதுல இருக்கக்கூடிய மற்ற டீடைல்ஸ் என்னோடது. ஆனா ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்குது, நான் போடாத போஸ்ட். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும்? ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது, சுபாஷ் ஆகிய என்னுடைய நம்பர்ல இருந்து வந்ததாக பிரசாந்த் ஆகிய ஒருத்தன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றாப்புல, அது அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போகுது. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணும் பொழுது அது வந்து ஃபேமிலி கேஸ் இஷ்யூ ஆகட்டும் இல்ல வந்து மற்ற குற்றவியல் வழக்குகள் ஆகட்டும், முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து செக்ஷன் 11 ஆஃப் ஐடி ஆக்ட்ல ஆட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸும். அதாவது அந்த ஆவணத்துடைய ஆரிஜினேட்டர் உண்மையான ஆள் யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும். ஷேர் பண்றது அது ஒரு அஃபென்ஸ், அது வேற. பட் யாரு எழுதுனாங்க, யார் அதோட ஆரிஜினேட்டர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2021 ஐடி ரூல்ஸ் படி ஒரு நோடல் ஆபீசர் இருக்கிறாங்க. ஸோ அந்த நோடல் ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டா டேட்டா ஆஃப் யுவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஃபேஸ்புக் ஆகட்டும் இல்ல வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு நோடல் ஆபீசர் நம்பர் இருக்கும். ஆனா ஃபேஸ்புக்ல ஒரு போர்ட்டலே இருக்குது. அந்த போர்ட்டல்ல வந்து இந்த ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்ல இந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய நபருடைய ஃபேஸ்புக் ஐடியில இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க, யூசர் நேம் கொடுங்க, இது கூட லிங்க் பண்ணிருக்கிற மற்ற சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க வந்து அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த லா ஆஃபீஸருக்கு எல்லாம் ஒரு தனி போர்ட்டல் இருக்கும், அவங்க போய் அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இப்படிதான் வந்து ஆரிஜினேட்டர் ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர, ஸ்கிரீன்ஷாட் மூலமா போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் செகண்டரி எவிடன்ஸ், செகண்ட் ஆஃப் ஆல் வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. மூணாவது வந்து மிக முக்கியமானது வந்து that portion as it is prone to any kind of fabrication, அதை வந்து கெட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஆக மெட்டா டேட்டா இல்லாம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போடைய நோடல் ஆஃபீஸோட ரிப்போர்ட் இல்லாம போடப்படக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து இல்ல எடுக்கக்கூடிய எல்லா ஆவணங்களுமே வந்து ஆட்ரிபியூட் பண்ணவே முடியாது, இன்னாருக்கானது ஆட்ரிபியூட் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா பல வழக்குகள்ல போலீசார் வந்து ஆரிஜினேட்டர் அசஸே பண்ணாம வெறும் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சே வந்து யுஏபிஏ வழக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொருடைய
இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போலீஸோட ஏஜென்சிக்கு மட்டும் கிடையாது. இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் லா ஏஜென்சி மட்டும் தான் கேட்க முடியும். ஆனால் எனக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸை ப்ரூவ் பண்ற மெத்தடும் வந்து நீங்க வந்து ஐடி ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆத்தன்டிகேஷனும் ஐடி ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆட்ரிபியூஷனும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான், செயின் ஆஃப் கஸ்டடியை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் நம்ம கோர்ட்ல கொண்டு வந்து கொடுக்க முடியும். அது எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் இதை வந்து நமக்கு வந்து ஆத்தன்டிகேஷன் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ வாட்ஸ்அப் நீங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, என்டையர் ஃபைலை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க கோர்ட்ல வந்து அதை கொடுக்க முடியும். சில ஃபேமிலி கோர்ட்ல வந்து சில கேசஸ்ல அப்படி வந்து அதை பரவாயில்ல ஸ்கிரீன்ஷாட் ஏத்துக்கலாம் அப்படின்னாலுமே ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து திரும்ப இவங்களுக்கு தான் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் a நியூ ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸே தவிர இட் இஸ் நாட் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ப்ரூஃப். ஸோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆகட்டும் இல்லை வந்து நீங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆகட்டும், நம்ம எந்த வழக்கில் போட்டாலுமே அதை ஆத்தென்டிகேட் பண்ணாலுமே இட் ஒன்லி டினோட்ஸ் டு தி ஃபேக்ட் தட் யூ ஹவ் டேக்கன் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் அ டிவைஸ். உள்ள இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வந்து நீங்க இண்டிபெண்டா தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ உள்ளபடியே அடுத்தது வந்து சிடிஆர். எல்லா வழக்குலையும் வந்து போலீஸ் சிடிஆர் போடுவாங்க. ஆனா சிடிஆர்ங்கிறது வந்து ஒரு ரைட் டு பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஐடி ஆக்ட்லயும் சரி இல்ல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லயும் சரி ஒரு மெக்கானிசம் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து அந்த கன்சர்ன் டெலிகாம் மினிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து இது கொடுப்பாங்க, ரெக்வசிஷன் கொடுப்பாங்க. ரெக்வசிஷன் கொடுத்த உடனே அவங்க வந்து சிடிஆரை வந்து ஜெனரேட் பண்ணி எஸ்பி ஆபீஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ எஸ்பி ஆபீஸ் கிட்ட இருந்து அந்த கன்சர்ன் ஆபீசர் வந்து போய் வாங்கிக்குவாங்க. ஸோ எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன மெயிலும் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன ரெக்வசிஷன் லெட்டருக்கு அப்புறம் வந்த அந்த ஒரிஜினல் எக்ஸல் ஃபைல்ல வந்த அந்த சிடிஆர் ஃபைல் தான் ஒரிஜினலே தவிர கோர்ட்ல போற பிரிண்ட் அவுட்ஸ் கிடையாது. கோர்ட்ல போற பிரிண்ட் அவுட் வந்து இட் இஸ் பிரிண்ட் அவுட் டேக்கன் பை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வகையில எஸ்பி ஆபீஸோடைய ஆபீசர்ஸ் யாரையுமே போட்டு விசாரிக்க மாட்டாங்க. இப்போ அந்த சிடிஆர் தான் அவங்க எப்படி ஜெனரேட் பண்றாங்க, என்ன மெக்கானிசம், அந்த என்ன மெக்கானிசம் பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோ வந்து இப்ப தற்சமயம் வந்து தே ஆர் யூசிங் ஏஐ. எப்படின்னா இப்போ நான் ஜியோ டு ஜியோ கால் பண்றேன், ஏ டு பி கால் பண்றேன், 8ஆம் தேதி கால் பண்றேன் அப்படின்னா அந்த கால் டீடைல்ஸ் இங்கிருந்து இங்க போறது வந்து ஒரு 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 புள்ளியா வச்சு ஒரு அவங்களுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா கால்ஸையுமே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 3 மாசம் வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அழிச்சிடுவாங்க. இப்ப அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு ரெக்வசிஷன் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைமை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எக்ஸல் ஃபைலா வந்து ஒரு ஏஐ கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஏஐ ப்ரொசீஜரை வந்து சிடிஆரை வந்து சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சர்க்குலேட் பண்றேன். டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெளிவா வந்து சிடிஆர் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லியிருக்காப்ல. இப்போ ஏர்டெல் டு ஏர்டெல் ஆகட்டும் இல்ல ஜியோ டு ஏர்டெல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இதே தான் ப்ரொசீஜர். ஸோ எந்த நோடல் ஆஃபீஸருக்குமே வந்து எக்ஸல் ஷீட்ல வந்து இவங்க அமுச்சுட்ட எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய மெட்டா டேட்டா என்ன, இவங்க பிரிண்ட் எடுத்த கண்டென்ட்டுக்கும் அதுவும் ஒன்னா அப்படிங்கிறது சம்பந்தமா எந்த 65 சர்டிஃபிகேட்டும் போட மாட்டாங்க. பல வழக்கறிஞர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலுமே சிடிஆரை பத்தி விசாரிக்கும் பொழுது எப்பயுமே நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது எஸ்பி ஆபீஸ்க்கு வந்த ஒரு எலக்ட்ரானிக் ஃபைலு எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு வருது. இவங்க சொல்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போய் சிடிஆரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இல்ல இங்கிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து ஏர்டெல் ஆபீஸ்க்கு போய் நின்று வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அது தவறு, அது போய் அப்படி பிராக்டிஸே கிடையாது. ஆக சிடிஆருக்கு அப்புறம் இன்னொன்று நம்ம எல்லாருமே வந்து நம்ம போட வேண்டியது வந்து இமெயில் வரும். அந்த இமெயில் வந்து இமெயிலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் பாத்வே கொடுக்க முடியும். ஏன்னா கீழே வந்து அந்த இது அழகா வரும், www.so/so/so சொல்லி வரும். அதுதான் அந்த பேஜோடைய ஆத்தென்டிகேஷன். அந்த ஆத்தென்டிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கன்சர்ன் பேஜ்ல இருந்து தான் எடுத்தாங்க. ஏன்னா திரும்ப போட்டீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய யூஆர்எல்
மெயில்ல இருந்து நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல் வரும். அந்த யூஆர்எல் வந்து டைரக்டா வந்து அந்த கன்சர்ன் பேஜ் எந்த பேஜ் பிரிண்ட் எடுத்தாங்களோ அதுக்கு வரும். அதுக்கு ஒரு 65 போட்டுருவோம், அது வேற விஷயம். இருந்தாலும் உள்ளபடியே வந்து அடுத்தது வந்து போலீஸார் இப்ப ரீசெண்டா வந்து டவர் டம்ப் பண்ணுவாங்க. டவர் டம்ப்னா வந்து 8ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்குள்ள இந்த நம்பர் இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதோ, இல்ல நான் வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்து ஒரு வைஃபைல வந்து கனெக்ட் பண்ண ஒரு போன்ல இருந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க பண்ணிடுவேன். என் போனை கலெக்ட் பண்ணிட்டு இந்த மெசேஜ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்தியால இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்க இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. பட் ஐபி அட்ரஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து எந்த வழக்குலையுமே வந்து ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்ல இருந்து நீங்க அவங்க அமுச்சு விட்டு அதை கலெக்ட் பண்ணி போடுறது கிடையாது. அவங்க ஓப்பன் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தெரியும்னா அந்த ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த ஐபி அட்ரஸ் போட்டா இந்த ஐபி அட்ரஸ் இந்த ஊருன்னு சொல்லி வரும். இப்ப அது வந்து எந்த வகையான ஆத்தென்டிகேஷன் இருக்கிறது கிடையாது, அதுக்கு எந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது. அதை விட மிக முக்கியமா அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து போடுறது இட்ஸ் ப்ரான் டு எனி கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். அதனால நீங்க ஐபி அட்ரஸ் வந்து ஒரு டிவைஸ்க்கு லிங்க் பண்ணும் போதோ ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய நெட்டு எந்த டவர்ல இருந்து கனெக்ட் ஆகி வருதுன்னு சொல்றது ஐபி அட்ரஸ். இப்ப இந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த டவர்ல இருந்து வருதுன்னு சொல்றது அந்த டவர் டெலிகாம் மினிஸ்ட்ரிக்கு தான் கரெக்டா தெரியுமே தவிர ஓப்பன் சோர்ஸ்ல போட்டு போறதுங்கிறது வந்து உள்ளபடியே வந்து தவறு. இட் வில் நாட் ஸ்டாண்ட் இன் தி ஆர் இட் நாட் ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் லா. அடுத்தது ஜியோகிராபிக் போட்டோகிராஃப்ஸ். அந்த போட்டோல வரக்கூடிய அந்த ஜியோ லிங்க்ஸ், அந்த போட்டோல வரக்கூடிய அந்த ஜிபிஎஸ் இதெல்லாம் வருது பாத்தீங்களா. ஏன்னா தோழர் நம்ம பல இடத்துல வந்து பயன்படுத்தினாங்க இந்த டைம் இந்த போட்டோவை இந்த நேரத்துல இங்க இருந்தா எடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அதுவோ இல்ல கூகுள் போட்டோஸையோ இல்ல கூகுள் மேப்பையோ நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வந்து பத்தாது. அதை ஜெனரேட் பண்ண ஒரிஜினல் டிவைஸ் அசஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஜிபிஎஸ்ஓ இல்ல அந்த டைம் ஸ்டாம்போ நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதோடைய செகண்டரி எவிடன்ஸ் அது வந்து காப்பி பண்ணி எடுத்ததோ இல்ல அதை ஷேர் பண்ணி எடுத்ததோ அது பத்தவே பத்தாது. அது வந்து எந்த வகையிலும் செல்லாத ஒண்ணு. அடுத்தது மொபைல் ஃபோரன்சிக்ஸ். இப்போ இந்த வழக்குல அதாவது காஷி வழக்குல அதுல கீழ இருந்து 3வது லைன் தி ஃபோரன்சிக் புரோட்டோகால்ஸ் பை என்ஷூரிங் தி இன்டாக்ட்னஸ் ஆஃப் தி ஒரிஜினல் எலக்ட்ரானிக் டிவைஸ். என்னன்னா இந்த வழக்குல வந்து விக்டிம் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது வந்து விக்டிம் சாட்சிக்கு ஒத்துன இந்த நபருடைய காஷியுடைய லேப்டாப்ல இருந்து எடுத்த இல்ல லேப்டாப்ல வந்து அவங்க வந்து ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அதை வந்து எக்ஸிபிட் P17 மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே சார் கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க சார். இங்கதான் சார். சோ இப்போ என்னன்னா இந்த மாதிரியான ரிப்போர்ட்ல வந்து இந்த மாதிரி நமக்கு வரும். ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ங்கிறது ஒரு 3 பேஜ் 2 பேஜ் தான் வரும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கொஸ்டின்ங்கிறது வரும், செகண்ட் பேஜ்ல என்ன ஃபைண்டிங்னு வரும். ஆனா ஒரு அட்வொகேட் வந்து ரிப்போர்ட்டை தாண்டி இதுல வந்து அனெக்சர்ஸ்னு ஒரு பெரிய புக் மாதிரி கொடுப்பாங்க. சோ அந்த அனெக்சர்ஸ் வந்து படிச்சுதான் இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமே தவிர ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோரன்சிக் சயின்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா among the stored files the file attributes for the video files are given in annexure 1 ன்னு வரும் பாருங்க. இந்த ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறத நான் அப்ளை சொன்ன ஆட்ரிபியூஷன் அதான் இது. சோ அந்த ஃபைல் ஆட்ரிபியூஷன் வந்து அனெக்சர்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபோரன்சிக் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனெக்சர்ல என்ன ப்ரொசீஜர் என்ன மெத்தடு இல்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத வச்சுதான் இந்த ஃபைண்டிங்கை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் மேல சொன்ன மாதிரி செயின் ஆஃப் கஸ்டடி தான் இந்த இன்டாக்ட்னஸ்ங்கிறாங்க. அதை மேல சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நம்மளால வந்து நமக்கு வேண்டிய ஃபேக்ட்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைண்டிங்கை நம்ம எப்படி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ல பண்ண முடியும் அப்படின்னா அந்த அனெக்சர் காப்பி நமக்கு பல நேரங்கள் நம்ம கேட்கறதும் கிடையாது, அவங்க கொடுக்கறதும் கிடையாது. இப்ப அந்த அனெக்சர்ஸ்ல சிசிடிவிக்கு என்ன பண்றாங்க, அந்த அனெக்சர்ஸ்ல வந்து மொபைல் ஃபோரன்சிக் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இல்ல இப்ப என்னன்னா இது இந்த டாபிக் எடுத்தனா இது ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி போயிருந்துள்ள அதான் பார்த்தேன். ஒரு செஷனா போட்டுக்கலாங்க. இது வரைக்கும் இருந்த இடத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, அதாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா சார்ட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். யாராவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி 1 by 1 கால் பண்றேன்.
சார் இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப சொன்னீங்க இல்ல கொஞ்சம் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை படிக்கும் பொழுது அதோட ஃபைண்டிங்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அவசியம் கிடையாது. அது வந்து நமக்கு வந்து எந்த வகையான இதுவும் தெரியாது. ஏன்னா எல்லா ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ஆகட்டும், மெடிக்கல் ரிப்போர்ட் ஆகட்டும், இட் இஸ் ஒன்லி an opinion under section 45 of the Indian Evidence Act. ஆனால் டிஜிட்டல் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பீனியன் ஆல்சோ, அது ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷஸ் a fact, a data speaks about a fact, a data establishes a fact. அதனால மத்த எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டை படிக்கிற மாதிரி டிஜிட்டல் ஃபோரன்சிக் இல்ல ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டை படிக்க முடியாது. ஆக நீங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் பொழுதே அனெக்ஸரையும் சேர்த்து படிக்கணும்னு சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய இதை வந்து டாபிக் எடுத்தோம்னா அது இன்னும் லாங்கா போகும். அது இன்னொரு நாள் வச்சுட்டோம்னா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சார். அடுத்த செஷன்ல வந்து மோட் ஆஃப் ப்ரூஃபும், அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் ஃபோரன்சிக்ல இருக்கக்கூடிய விஷயங்களும், அப்புறம் இந்த அது சார்ந்த விஷயங்களும் பார்த்தோம்னா அதுல வந்து நம்ம இப்போ லேட்டஸ்டா என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, அதை கோர்ட் எப்படி டீல் பண்ணுதுங்கிறத நம்ம சப்சிக்வெண்டா பார்த்தோம்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டா இருக்கும்ட்டு நான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே புதிய தகவலா இருக்கிறதுனால, எல்லாமே புதுசா அப்சர்வ் பண்றதுனால பெருசா டவுட்ஸ் இருக்காது. ஏன்னா இன்னொரு வாட்டி எல்லாருமே நானும் இன்னொரு வாட்டி யூடியூப்ல போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால சிறப்பா இருந்தது சார். எல்லாமே புதிய தகவலா இருந்தது. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல நமக்கு தேவையான இளம் வழக்கறிஞர்களுக்கு தேவையான ஒரு டாபிக் எடுத்து நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கங்க சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். ஹேஷ் வேல்யூ அப்படி சொன்னீங்களா சார்? இப்போ நம்ம நிறைய வழக்குல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு போஸ்கோ வழக்கா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆன ஒரு வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா தான் ஒரு எவிடன்ஸா போடுறாங்க. சில நேரங்கள் கோர்ட் வந்து அதையும் நம்பத்தவங்க எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இந்த ஹேஷ் வேல்யூவை கோர்ட் முன்னாடி எப்படி தெரியப்படுத்தணும், இது இருந்தாதான் எடுத்தோம், அதை எப்படிங்க சார், அத கோர்ட்ல எப்படி தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தெரியலைங்க சார். என்ஐஏ கேசஸ்ல இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களும் இதே இஷ்யூஸ் தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து நம்ம டாக்குமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இப்போ இந்த இதுல வந்து ஒரு சைல்டு போனோகிராஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என் போன்ல இருக்குது. இப்ப இதுல இருக்கிற டிவைஸை வந்து கலெக்ட் பண்ணும்போது என் டிவைஸ்ல மொபைல் ஃபோரன்சிக் டீம் வரும். மொபைல் ஃபோரன்சிக் டீமை வச்சு மட்டும்தான் வந்து நீங்க வந்து இப்போ வந்து எல்லா டிஜிட்டல் எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லயும் இருக்குது, அதுல சர்க்குலர்ஸும் இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம்ல நான் ஷேர் பண்றேன். அந்த மொபைல் ஃபோரன்சிக் டீம்ல இருந்து வரக்கூடிய நபர் வந்து இந்த போனை எடுத்து இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல போடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல வந்து மிரரிங் மூலமா அல்லது குளோனிங் மூலமா இந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவுமே வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ் வேல்யூ எழுதிடுவாங்க. கலெக்ட் பண்ணும்போது சீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஹேஷ் வேல்யூ தான் அவன் வந்து டெஸ்ட் பண்ணா அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும். ஆனா பொதுவாகவே என்ன பண்றாங்கன்னா, கலெக்ட் பண்றதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போய் கோர்ட்ல கொடுத்துட்றாங்க. கலெக்ட் பண்ற இடத்துல இருந்து சீஸ் பண்ற இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போய், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு போய், கோர்ட்ல இருந்து ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் போறது, இந்த செயின் ஆஃப் கஸ்டடியை வந்து நம்ம கோர்ட்டுக்கு புரிய வச்சால் ஒழிய அங்க ரிப்போர்ட்ல வந்து ஹேஷ் வேல்யூ வரும். அவன் என்ன ஹேஷ் வேல்யூ கொடுப்பான், நான் ரிசீவ் பண்ணும்போது இருந்த ஹேஷ் வேல்யூன்னு சொல்லி கொடுப்பான். ஆனா சம்பவ இடத்துல கலெக்ட் பண்ண ஹேஷ் வேல்யூங்கிறதும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ரிசீவ் பண்ற ஹேஷ் வேல்யூங்கிறதும் ஒண்ணு அப்படிங்கறத வந்து நம்ம சொன்னால் ஒழிய ஜட்ஜுக்கு புரிய போறது இல்லை. சரி, இப்போ நம்ம ஹேஷ் வேல்யூ எப்படிங்க சார் கோர்ட்டுக்கு எடுத்து கொடுக்கறது? இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஹேஷ் வேல்யூ என்னன்னு தெரியாம இருக்குங்க சார். இப்போ வந்து நம்ம சொல்லும் போது அங்க வந்து எடுக்காம விட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்கன்னா எப்படிங்க சார் ஹேஷ் வேல்யூ எடுக்கிறது? இல்ல நீங்க கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சீஸ் பண்ணும்போது என்ன ஹேஷ் வேல்யூ இருக்குங்கிறத நீங்க சும்மாலாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல வந்து ஒரு 4-5 டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. அது எந்த அல்காரிதம் பயன்படுத்தி அந்த ஹேஷ் வேல்யூ எடுத்தாங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு டிஃபென்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும்போது இவன் வந்து இது எடுக்கல, ஹேஷ் வேல்யூ எடுக்கல அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இப்ப வந்து ஒரு புது கோடு கூட வந்துச்சு, ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டிஜிட்டல் ஆக்ட் ஒன்று இதுக்காகவே வந்துச்சு இதுல. ஏன்னா யூகேல வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸுக்காக தனி சட்டமே இருக்கு, அதை எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்தியால வந்து ஸ்பெசிபிக்கா கிடையாது. ஓகேங்க சார். சார் இப்போ இன்னொரு போஸ்கோ கேஸ்ல இது மாதிரி வந்து ஒரு பெண் வந்து இது மாதிரி போனோகிராஃபி வீடியோ எடுத்துடுறாங்க. அவங்க வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்ட் ஆகி வருது. அந்த சமயத்துல ஒரிஜினல் போனை ரெக்கவரி பண்ணல, வீடியோ வச்சு பண்றாங்க. இப்போ சைல்டு விக்டிம் வந்து இது மாதிரி என்ன வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோல உள்ளது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்படி இருக்கும்போது கோர்ட் வந்து அந்த வீடியோவை நம்பி எடுத்துக்க முடியுமா? சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியுங்களா சார்? அது மாதிரி எடுத்துக்கிறாங்க சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, அதாவது நீங்க வந்து ஆரிஜினேட்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆரிஜினேட்டர் ஆஃப் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி ஆட்ரிபியூட் பண்ணணும். இந்த நபர் இந்த போன்ல இருந்து இந்த டிவைஸ்ல இந்த நெட்டை யூஸ் பண்ணி ஏத்துனாங்க அப்படின்ட்டு. இது ரெண்டுமே இல்லாம ஏன்னா நீங்க கனெக்ட் பண்ணவே முடியாது. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் தேங்க்யூ சார். எல்லாமே புதிய தகவலா இருந்தது. மிகவும் பயனுள்ள ஒரு செஷனா இருந்துச்சுங்க சார். கண்டிப்பா நம்ம அடுத்த அமர்வுல வந்துட்டு இதுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாங்க சார். கண்டிப்பா நோட் பண்ணிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க ஒரு சிறப்பான வகுப்பு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நம்ம அடுத்த கன்வியூட்டிவ் வகுப்பு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி சார்.